ஆஸ்திரேலியாவில் எங்களோட வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு வீட்டு தோட்டம் இது. இப்போ 4-5 நாளாக பைத்தங்காய் ஒன்றுமே பிடுங்கல தோட்டத்திலேருந்து. ஸோ நிறைய காய்ச்சி கொஞ்சம் முத்துற மாதிரி வந்துட்டு, ஸோ அதை தான் இப்போ பிடுங்க போகிறோம். இதை விட வீட்டில் கொஞ்சம் கத்திரிக்காய், மிளகாய், வெண்டிக்காய், பாவக்காய் அதில் கொஞ்சம் நிற்கிது. கத்திரிக்காயில் ஒரு 2 வெரைட்டி நட்டது. அதே மாதிரி மிளகாயில் ஒரு 3-4 வெரைட்டி நட்டினான். ஏன்னு சொன்னால் இங்கே வந்து மிளகாய் சரியான எக்ஸ்பென்சிவ். ஸோ வீட்டில் நட்டு எடுக்கிறது வந்து நல்லா. ஸோ அதனால் நிறைய வெரைட்டி நட்டு விட்டது. இந்த முறை மிளகாய் எல்லாமே நல்லா வந்திருக்கு. இந்த முறை இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸில் நட்டதில் வந்து இந்த முறை தான் நான் பைத்தங்காய் வந்து நிறைய பிடுங்கக்கூடிய மாதிரி இருக்குது. போன வருஷமெல்லாம் நட்டதை நான் அந்தளவுக்கு காய்க்கல. இந்த பைத்தங்கன்றெல்லாம் நான் நினைக்கிறேன் ஒரு 2 மந்த்ஸுக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ தான் நல்லா காய்க்குது. நான் நினைக்கிறேன் இவ்வளோ நாள் வெயில் நல்ல வெயிலண்டபடியாக காய்க்கல போல இருக்குது. இப்போ கொஞ்சம் வெயில் முடிஞ்சுது. ஸோ இப்போ தான் நல்லா காய்ச்சி கொண்டிருக்கு. அது மாதிரி வீட்டில் புடவலும் வச்சுருக்கிறோம். அதுவும் எவ்வளோ நாள் இப்போ நட்டு 2-3 மந்த்ஸ் ஆகுது, இன்னுமே ஒரு காயும் பிடுங்கலை. ஆனால் இப்போ தான் காய் வருது. அதில் கத்தரி வந்து முதல் நல்ல பெரிய காயாக வந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் நோய் பிடிச்சி அது கொஞ்சம் இதாக போயிட்டு அதன் டைமு முடிஞ்சது போல் இருக்குது. வேறு புதுசாக நடணும். அதோட பாவக்காய் அதுகள் நிற்கிது. அதுகள் கிடக்கிட பிடுங்குறது. வெண்டைக்கு நிறைய பைத்தங்காய் பிடுங்கிருக்கிறோம். அதோட கொஞ்சம் கத்திரிக்காயும் கொஞ்சம் வெண்டிக்காயும் பிடுங்கிருக்கிறோம். வீட்டில் மரக்கறி வச்சு அதை சாப்பிட்றதே ஒரு சந்தோஷம் தான்.